வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். N95 மாஸ்க் இல்லை சர்ஜிக்கல் மாஸ்க், இது ரெண்டு தவிர வேற எதாலையும் கொரோனா வைரஸை தடுக்க முடியாது. நம்ம ஆளுங்க பாவாடை துணியிலையும் பனியன் துணியிலையும் போர்வை துணியிலையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கொரோனாவை வாடா வாடா வந்து பாடுறா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கோம். சாதாரண வைரஸை விட 3 மடங்கு சின்னது தான் கொரோனா. துணியில் இருக்கிற அந்த ஹோல்ஸ், அந்த போர்ஸ்லாம் கொரோனாக்கு ஒரு பொருட்டே கிடையாது, உடனே பரவிடும். N95 மாஸ்க் எல்லாருக்கும் வாங்க முடியாது. குவாலிட்டியானது ஸ்டார்டிங் ரேட்டே 300 ருபீஸை தாண்டும். ஆனால் சர்ஜிக்கல் மாஸ்க் ஒன்று 5 ரூபா தான், ஒன்ஸ் யூஸ் தான். மற்ற துணி மாஸ்க்கு எந்த விதத்துலையும் நம்மளை காப்பாற்றாது. தூசி மட்டும்தான் உள்ளே போகாமல் தடுக்கும், வைரஸ் பாக்டீரியாவை தடுக்காது. ஒன் டைம் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய N95 மாஸ்க் 1972 தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டுச்சு. நிறைய ரீஜன்ஸில் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக மட்டும் தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் 1990s டியூபர்குலோசிஸ் அதிகமாக பரவி மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கள காலி பண்ணிச்சு. அதனால் திரும்பவும் மெடிக்கல் யூஸுக்கு வந்தது தான் இந்த N95 மாஸ்க். நம்ம ப்ரீத் பண்ணுறப்ப ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாஸ்க் உருவாக்கப்பட்டுச்சு. N95 இருக்கக்கூடிய N அப்படிங்கிறது நான் ஆயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதாவது எந்தெந்த இடங்கள்லாம் ஏர்ல ஆயில் டஸ்ட் இல்லையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாஸ்கை யூஸ் பண்ணணும். 95 அப்படிங்கிறது 95% எஃபிஷியண்டா நம்ம ரெஸ்பிரேட்டரி பாத்துல போகக்கூடிய டஸ்ட்டை இந்த மாஸ்க் ப்ரிவென்ட் பண்ணு. இந்த N95 மாஸ்க் 0.3 மைக்ரான் சைஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் டஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுது. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி மாஸ்கை யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற டிமாண்டை கன்சிடர் பண்ணிட்டு பப்ளிக் இந்த மாஸ்கை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். 1897 தான் சர்ஜிக்கல் மாஸ்கை டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் கர்ச்சீஃப் மாதிரி தான் இருந்துச்சு. சர்ஜிக்கல் மாஸ்க் காத்துல இருக்கக்கூடிய டஸ்ட், வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரியான கிருமியெல்லாம் மூக்கில் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணல. சர்ஜரி நடக்கிறப்ப டாக்டரோட தும்மல், இருமல் இதுலேருந்து வெளியேற அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ்லாம் காயத்துல பட்டுடாம இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த சர்ஜிக்கல் மாஸ்கோட ஷேப், டிசைன் மாறினாலும் அதோட யூஸ் மட்டும் மாறவே இல்லை. சர்ஜிக்கல் மாஸ்க்கும் ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய N95 மாதிரியான மாஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சர்ஜிக்கல் மாஸ்க் கொஞ்சம் தொய்வா இருக்கும். அதனால காத்துல இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் மூக்கு வழியாக, வாய் வழியாக உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா N95 மாதிரியான மாஸ்கெல்லாம் ஃபேஸை ரொம்ப டைட்டா கவர் பண்ணிக்குது. அதனால காத்து வழியா பரவக்கூடிய கிருமிகளை 95% ப்ரிவென்ட் பண்ணும். N95 மாஸ்க் கிடைக்காத பட்சத்துல சர்ஜிக்கல் மாஸ்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா, அது ஓரளவாவது கிருமிகிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் வைரஸ் தொற்று யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கும் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் ஆகுது. கொரோனாவும் ஆக்சிடென்ட்டும் ஒன்று தான். நம்ம என்னதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவிங் பண்ணாலும் ஆப்போசிட்ல வரவங்க அடிச்சு தூக்கிடும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், 2020 தாண்டிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு கடவுள் டாஸ்க் வச்சிருக்காரு போல. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். பாய் பாய்.